Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.3ல இருக்கிற fourth question பார்க்க போறோம். First three questions என்னோட previous வீடியோல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம fourth question பார்க்கலாம். Fourth question வந்து படம் 1.16இல் கொடுக்கப்பட்ட வரைபடம் f of x இன் மூலமாக f of 9 equal to 2 என்பது தெளிவாகிறது. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. f of 0, f of 7, f of 2, f of 10 இது இன்னும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க? x x அச்சு இருக்கு, y அச்சு. இந்த லைன் வந்து x அச்சு, இந்த லைன் வந்து y அச்சு. x அச்சுல என்ன உறுப்புகள் இருக்கு? 0ல இருந்து 10 வரைக்கும் உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி y அச்சுல 0ல இருந்து 10 வரைக்கும் உறுப்புகள் இருக்கு. இந்த லைன் வந்து சார்பு லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சார்பு லைனோட ஃபார்முலா வந்து y is equal to f of x. ஓகே, இதுதான் இந்த கிராஃபோட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? f of 9 equal to 2. ஓகே, அப்போ இந்த f of 9 equal to 2னா என்ன ஃபார்முலா இருக்குன்னா, இந்த f of x அதாவது y is equal to f of x, இந்த சார்பு லைன், அந்த சார்பு லைன் அந்த ஃபார்முலா தான் இருக்கு. அதாவது f of x is equal to y, அந்த f of x is equal to y அந்த ஃபார்முலா தான் இந்த இது இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ என்ன? இங்க 9, y ஓட வேல்யூ 2. அப்போ நம்ம எப்படி இந்த y ஓட வேல்யூ 2 வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ f of x ஓட வேல்யூ என்ன? இங்க 9. அப்போ x அச்சுல 9வது நம்பரை நம்ம இப்ப செக் பண்ண போறோம். ஓகே, அப்போ x அச்சு இங்க இருக்கு. இந்த x அச்சுல இருக்கிற 9வது நம்பர் இது. இந்த புள்ளி வந்து எந்த பாயிண்ட்ல இந்த சார்பு லைனை சந்திக்குமோ அந்த பாயிண்ட்ல இருக்கிற y ஓட வேல்யூவை எழுத போறோம். அதுதான் ஆன்சர். ஓகே, f of 9 அப்படின்னா x அச்சுல இருக்கிற 9வது நம்பர், 9வது புள்ளி வந்து இந்த சார்பு லைனை எந்த புள்ளியில டச் பண்ணுதோ அந்த புள்ளியில இருக்கிற y வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, அப்போ கரெக்டா இப்படி வரும்போது இந்த பாயிண்ட்ல வந்து டச் ஆகுது சார்பு லைன். அப்போ கரெக்டா அந்த ஒயில இருக்கிற வேல்யூ வந்து 2. அப்போ அதனாலதான் f of 9 equal to 2 அப்படின்றது ஆன்சரா வரும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கும் போது f of 0 பார்க்கும்போது f of 0னா x வேல்யூ வந்து 0. அப்போ x அச்சுல இருக்கிற 0 வேல்யூவை வந்து பார்க்கணும். x அச்சுல இங்க இருக்கு 0, கரெக்டா? இந்த பாயிண்ட் தான் வந்து 0. இதை நம்ம y அச்சுக்கும் எடுக்கலாம், இந்த 0வை x அச்சுக்கும் எடுக்கலாம். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது x அச்சு. x அச்சுல இந்த 0 பாயிண்ட்ல அந்த சார்பு லைன் எங்க டச் ஆகுதுன்னு செக் பண்ணணும். கரெக்டா இந்த இடத்துல டச் ஆகுது. ஓகே, அப்போ இதுல ஒயோட வேல்யூ என்ன? 9. கரெக்டா அந்த இந்த பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. அப்போ ஒயில இருக்கிற வேல்யூ 9. அப்ப f of 0ட ஆன்சர் என்ன? 9. ஓகே, அதுக்கப்புறம் f of 7 கேட்டிருக்காங்க. f of 7 f of 7னா x அச்சுல இருக்கிற 7வது 7 நம்பர் 7 செக் பண்ணும்போது இந்த லைன்ல இந்த புள்ளி வந்து இந்த பாயிண்ட்ல தான் இந்த சார்பு லைனை வந்து டச் சந்திக்குது. அப்போ டச் சந்திக்கும் போது கரெக்டா இந்த y வேல்யூ என்ன வரும்? கரெக்டா அந்த 6 வரும். அப்போ f of 7ோட ஆன்சர் என்ன? 6. ஓகே, அதுக்கப்புறம் f of 2 கேட்டிருக்காங்க. f of 2னா x அச்சுல இருக்கிற நம்பர் 2 செக் பண்ணுவோம். x அச்சுல இருக்கிற நம்பர் 2 வந்து இது. இந்த நம்பர் 2 எந்த பாயிண்ட்ல இந்த லைனை சார்பு லைனை டச் பண்ணது? இந்த இடம். இப்போ இந்த இடத்துல இந்த புள்ளியில இருக்கிற y வேல்யூ என்ன? 6. அப்போ f of 2ோட வேல்யூவும் ஆன்சரும் 6. ஓகே, அதுக்கப்புறம் f of 10 f of 10னா x அச்சுல இருக்கிற 10வது நம்பர் 10 வந்து செக் பண்ண போறோம். இது x அச்சு. x அச்சுல இருக்கிற 10வது நம்பர் என்ன? இது. இந்த பாயிண்ட்ல தான் அந்த லைனுமே டச் சந்திக்குது. அந்த லைனுமே இந்த பாயிண்ட்ல சந்திக்குது. அப்போ நம்ம ஒயில இருக்கிற வேல்யூ தான் நம்ம எழுத போறோம். ஒயில இருக்கிறதுனா இது சந்திக்கிற இவ்ளோ இந்த லைன் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸ் அச்சுல வரக்கூடிய நம்பர்ஸ். பட் இந்த 0 மட்டும்தான் ஒயிலையும் நம்ம வந்து எடுக்க முடியும். ஒய் அச்சாவும் எடுக்க முடியும், எக்ஸ் அச்சாவும் எடுக்க முடியும். பட் இதுல நமக்கு எடுக்க வேண்டியது ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 0. ஓகே, அப்போ f of 10 அந்த ஆன்சர் f of 10க்கான ஆன்சர் வந்து 0.
ஓகே, இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின்ல எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆக இருக்கும். ஓகே, எக்ஸின் எம் மதிப்பிற்கு அப்ப ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க ஆல்ரெடி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஆல்ரெடி இந்த சார்பு வந்து y is equal to f of x, அதாவது f of x is equal to y அந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ x இதுல y ஓட வேல்யூ என்ன? 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ x. அப்போ நம்ம என்ன வேல்யூ செக் பண்ணணும்? y வேல்யூ, y அச்சுல இருக்கிற 1 நம்பர் 1 செக் பண்ணி அந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல சார்பு லைன் வந்து சந்திக்குதோ அதுல இருக்கிற x அச்சு வேல்யூவை எடுக்க போறோம். ஓகே, இது என்ன? 1 வந்து y அச்சுல இருக்கிற நம்பர் 1 நம்பர் வந்து 1. ஓகே, y அச்சுல இருக்கிறது, y அச்சுல இருக்கிற நம்பர் 1 இதுதான் 1. ஓகே, இந்த லைன் வந்து எங்க சந்திக்குது? இந்த சார்பு லைன், இந்த அதாவது இந்த சார்பு லைனை சந்திக்கிறது இந்த பாயிண்ட்ல. ஓகே, நம்ம ஆன்சர் என்ன? எக்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் கரெக்டா அந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ல ஃபால் ஆகும்போது இதுல வரும் கரெக்டா. ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் வந்து 9க்கும் 10க்கும் இடையில இருக்கிறதுனால நம்ம தோராயமா ஒரு 9.5 9.5 அந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? எக்ஸோட வேல்யூ மதிப்பு வந்து 9.5. ஓகே, அதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, படம் 1.16 மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. ஓகே, இந்த கிராஃப்ல இருந்து மதிப்பகம் வீச்சகம் இது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு மதிப்பகம் வீச்சகம் கான்செப்ட் தெரியற முன்னாடி முதல் கணம்னா என்ன, கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல் கணம், இரண்டாவது கணம், இன்புட் அவுட்புட் இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வீடியோஸ்ல இருக்கு மதிப்பகம் வீச்சகம் கான்செப்ட். பிளேலிஸ்டுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். அப்போ மதிப்பகம் வீச்சகம்ன்றது இப்போ 2 கணம் இருக்கு. 2 கணம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 கணம் இருக்கு. இப்போ நம்ம இந்த கிராஃப் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 0ல இருந்து 10 வரைக்கும் உள்ள உறுப்புகள் வந்து நம்ம எக்ஸ் அச்சுல இருக்கிற உறுப்பை முதல் கணம் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது எக்ஸ் அப்படின்ற கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் 0ல இருந்து 10 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒய் அச்சுல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம வந்து ஒய் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு எடுப்போம். இந்த கணம் அதாவது எக்ஸ் கணம் இருக்கு, ஒய் கணம் அப்படி 2 கணம் இருக்கு. ஓகே, எக்ஸ் கணமா முதல் கணம் எடுப்போம், ஒய் கணமே இரண்டாவது கணம்னு எடுப்போம். இதை வந்து இன்புட் அவுட்புட் அப்படி கூட எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்புட் அதாவது எக்ஸ், ஒய் வந்து இரண்டாவது அவுட்புட் கூட அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்போ மதிப்பகம் அந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ 2 கணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு உறவு இருக்கணும். உறவு இருந்துச்சுன்னா மட்டும் அது வந்து மதிப்பகம்ல வரும். அந்த உறவு இல்லாத உறுப்பை நம்ம எழுதக்கூடாது. எல்லா உறுப்புகளுக்குமே உறவு இருந்துச்சு அட்லீஸ்ட் 1 இருக்கணும். அது இருந்ததுன்னா மட்டும் எழுதணும், இல்லாம இருக்கிற உறுப்புகளை எழுதக்கூடாதுதான் மதிப்பகத்தோட கான்செப்ட். அதே மாதிரி வீச்சகத்தோட கான்செப்ட்னா டைரக்ட் ஆப்போசிட். இரண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்துக்கும் அது என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு உறவு இருக்கணும். ஓகே, உறவு இல்லாம இருக்கிற உறுப்புகளை எழுதக்கூடாது, இதுதான் கான்செப்ட். இதுல நமக்கு முதல் உறுப்பு என்னன்னு தெரியும், முதல் கணம் என்னன்னு தெரியும், இரண்டாவது கணம் என்ன தெரியும், முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் தெரியும், இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் தெரியும். அப்போ இதுல நமக்கு உறவு அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது வந்து சார்பு லைன். அதுவே வந்து சார்புன்றது என்ன, அதுவும் ஒரு உறவு தான். பட் வந்து அந்த கான்செப்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒரே ஒரு உறவு இருக்கணும், அது வந்து சார்புன்னு படிப்போம். ஆக்சுவலி இதுவும் உறவுக்கான லைன் தான். ஓகே, அப்போ இந்த லைன் வந்து உறவை குறிக்கக்கூடிய, இந்த லைன் இன்க்ளூட் ஆகிற எல்லா இடமுமே எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து
நம்ம உறவு கான்செப்ட்ல வரும். ஓகே, அப்போ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற இவ்ளோ பகுதி, இவ்ளோ ஏரியா வந்து உறவுகள் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உறவுகள்ல வரும். ஓகே, அப்படின்னா இந்த லைன் டச் ஆகிற ஒவ்வொரு புள்ளியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸையும் ஒய்யையும் பேஸ் பண்ணி டச் ஆகிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து உறவுகள் வரும். அப்போ நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து உறவுகள் கான்செப்ட்ல வரும். இதுக்கு மேல இந்த பக்கம் இருக்கிறது இது எதுவுமே டச் ஆகல. இந்த லைன் வந்து டச் ஆகிற பகுதி இவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்கிற பகுதிகள் டச் ஆகல. அப்போ அது வந்து உறவுகள்ல வராது. அப்போ மதிப்பகம் எழுதும் போது என்ன எழுதணும்? இதுல முதல் உறுப்பு முதல் கணம் என்ன? இது 0ல இருந்து 10 வரைக்குமே மதிப்பகத்துல வந்து ஆன்சரா வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இத கணம்ல நம்ம எழுதணும், குறிக்கணும். அதுதான் வந்து மதிப்பகத்துக்கான ஆன்சர். ஓகே, வீச்சகம்கான ஆன்சர் என்ன? வீச்சகம்னா இரண்டாவது கணம், அதாவது ஒய் கணம். இப்போ 0ல இருந்து இந்த லைன் டச் ஆகிற வரைக்கும் 9 இருக்கு. அதுக்கு மேல அந்த லைன் போகல. அப்போ நம்ம 0ல இருந்து 9 வரைக்குமான எல்லா எண்களுமே எழுதணும். 0ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் எழுதணும். அது வந்து வீச்சகம்கான ஆன்சர். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்ப்போம். இப்போ ஆன்சர் எழுதும் போது மதிப்பகம்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0ல இருந்து 10 வரைக்கும்ல 10 வரைக்குமே எல்லா உறுப்புகளும் இந்த மதிப்பகம் கான்செப்ட்ல வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எவ்வளவுமே மதிப்பகம் கான்செப்ட்ல வரும். அப்போ இத வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்ல எழுத முடியும். பட்டியல் முறை, கன பட்டியல் முறை அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோ லெசன்ல பார்த்திருக்கோம். அது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எழுதுறது. such that, belongs to, இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்மேட்டா எழுதணும்னா அதை பட்டியல் முறைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த உறுப்புகளை எந்த மாதிரி வந்து பட்டியல் முறையில எழுதுறோம்னா, அதாவது இது எல்லாமே எக்ஸ் நம்பர்ஸ் தானே, எக்ஸ் அச்சுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் such that நம்பர்ஸ் எங்க 0ல இருந்து 10 வரைக்கும் வருது. 0 இன்க்ளூடட். அப்போ லெஸ் than or equal to 10, சாரி, less than or equal to x, less than or equal to 10. ஓகே, x belongs to R. ஏன்னா R ஏரியால வரக்கூடிய உறுப்புகள் தான் நம்ம எழுதியிருக்கோம் 0ல இருந்து 10 வரைக்கும். அதுக்கப்புறம் y எழுதும் போது என்ன ஆன்சர் பார்த்தோம்? ஒய்ல y வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் வரும். அதுக்கு மேல வந்து அந்த லைன் போகல, அதனால அது எழுதக்கூடாது y அச்சுல. அப்போ ஆன்சர் என்ன? 0ல இருந்து 9. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இத பட்டியல் முறையில எழுதணும்னா இது வந்து y தானே, y அச்சுல இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ y such that நம்பர்ஸ் என்ன? 0ல இருந்து 9 வரைக்கும். 0 less than or equal to y less than or equal to 9, comma y belongs to R. இதுதான் வந்து பட்டியல் முறையில இதே ஆன்சரை நம்ம பட்டியல் முறையில இந்த மாதிரி கூட எழுத முடியும். இதுதான் வீச்சகத்துக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்? இது வந்து 4th இருக்கிற தேர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் உரு என்ன? நிழல் உரு. அப்ப நிழல் உரு முன்னொரு கான்செப்ட் ஆல்ரெடி வந்து லெசன் பார்த்திருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. முன்னூறு நிழல் உரு. இப்போ நம்ம ஆல்ரெடி கணம் வச்சு பார்க்கும்போது முதல் கணத்தை வந்து முன்னூறுன்னு சொல்லுவோம். இரண்டாவது கணமை நிழலுரு சொல்லுவோம். ஓகே, முன்னூறு வந்து எக்ஸ். இந்த படம் இந்த கிராஃப்ல பார்க்கும்போது முன்னூறு வந்து எக்ஸ் அச்சுல இருக்கக்கூடிய உறுப்புகள். நிழலுரு வந்து ஒய் அச்சுல, அதாவது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், ஒய் அச்சுல இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆறின் நிழல் உரு என்ன? நிழல் உரு. அப்போ நிழல் உருனா ஒயில இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நிழல் உருவா வரும். அப்போ நமக்கு ஆறின் நிழல் உரு. அப்போ எக்ஸ்ல ஆரோட நிழல் உரு என்னன்னு செக் பண்ணணும். இப்போ ஆர் இந்த லைன், இந்த பாயிண்ட் வந்து எங்க சந்திக்குது? இந்த லைன்
சார்பு லைனை சந்திக்கிற இடம் இந்த இடம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இங்க 5. அப்போ 6 நிழலுறு ஆன்சர் என்ன 5. 6 நிழலுறு 5. அப்போ இதுதான் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிளாக்போர்ட் சேனல்ஸ் Blackboard Techniques சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye. Take care. Thanks for listening.